ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பன்னீர் சப்பாத்தி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அல்லது பன்னீர் பராத்தா அப்படி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் தான் நான் இதை செஞ்சேன். எப்போதும் போல் நார்மல் கோதுமை மாவை நம்ம எப்படி சப்பாத்திக்கு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை கொஞ்சம் தான், நான் ஒரு 50 கிராம்ஸ் பன்னீர் தான் எடுத்திருந்தேன். அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் காரத்தூள், அதுக்கப்புறம் உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த கேப்பில் நம்ம பச்சை கொத்தமல்லி இலை, அதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதை நல்லா ஒரு கைப்பிடி பச்சை கொத்தமல்லி, அது கூட ஒரு பூண்டு, ஒரு 7-8 பல் பூண்டு, அல்லது உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் தண்ணி ஊற்றாமல் வெறுமாவே நம்ம மிக்சியில் இது பண்ணோன்னா அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடுது. அந்த பேஸ்ட்டை நம்ம பன்னீர் கூட ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பன்னீர் சப்பாத்தி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கேப்பு, இந்த சப்பாத்தி மாவு ஊறுற கேப்பில் நான் எப்போதும் போல் வெஜிடபிள் குருமா தான் பண்ணினேன். இது ஆப்ஷனல் தான். நான் சரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் செஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பன்னீர் சப்பாத்தியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நம்ம வெறுமாவும் சாப்பிட்லாம். எப்போதும் போல் நார்மலாக தான் வெஜிடபிள் குருமா எல்லா காயையும் கட் பண்ணி அது கூட தேவையான கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி, மிக்சியில் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி எப்போதும் செய்கிற மெத்தடில் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல சப்பாத்தி மாவு ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எப்போதும் போல் லைட்டாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பன்னீரை நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம்ல, இதை அந்த சப்பாத்தி மாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா உள்ளே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரியே நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா எப்போதும் போல் நம்ம இந்த சப்பாத்தியை போட்டு எடுத்தோன்னா நல்லா சூப்பராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பூண்டோட ஃப்ளேவர், அந்த கொத்தமல்லி, அந்த பன்னீர், இந்த டேஸ்ட் எல்லாமே காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. டேஸ்ட்டு வைஸும் நல்லா இருந்தது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.